வணக்கம், இது விஜய் ஆனந்த் தமிழ் இன்வெஸ்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பின்னிங் டாப் அப்படின்ற கேண்டிலை பற்றி. இப்போ மார்க்கெட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். பையர்ஸ் அதிகமாக இருந்தால், செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் அது பியரிஷ் கேண்டில்னு பார்த்துருந்தோம். இப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க, பையர்ஸு அண்டு செல்லர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை ஸ்பின்னிங் டாப் அப்படின்ற கேண்டல்னு சொல்லுவோம். இப்போது ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கலரை வச்சு யூஸ் பண்ணலாமா? இப்போ க்ரீன் கலர் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு பண்ணலாமான்னா கிடையாது. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த டைமில் டெசிஷன் எடுக்கிறது வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட்டு கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அது ஒரு வேளை செல் கேண்டிலாக இருக்குது, ரெட் கலர் கேண்டில் செல் சைடு வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணலாம். ஏன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு நீங்கள் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லா டைம்லேயும் நெக்ஸ்ட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ரெண்டு இடத்துல வெயிட் பண்ண வேண்டாம். ஒன்று ரெசிஸ்டண்ட்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சைட்வேஸில் ஃபார்ம் ஆகிருக்கு ஸ்பின்னிங் டாப்பு அப்படின்னா அது வேலிட் கிடையாது. இப்போது ஸ்பின்னிங் டாப்னா என்ன, அது எப்படி இருக்கும், எங்கே ஃபார்ம் ஆனால் நம்ம ஆர்டர் எடுக்கலாம், எங்கே ஆர்டர் எடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோ போடும்போது டைம் ஃப்ரேம்னா எங்கே இருக்கும் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அது நம்ம சார்ட்டில் மேலே பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பக்கத்தில் ஒரு 1 hour அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதுதான் வந்து டைம் ஃப்ரேமு. அது 1 minute 5 minute அப்புறம் 1 hour 2 hour அப்படின்னு வரிசையாக டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு இருக்கும். இதை தான் நம்ம டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இப்போ நான் சார்ட்டில் 1 hourன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 hour எடுத்துக்கும் டைம். அதோட டியூரேஷன் அவ்வளோதான். இப்போ நான் 15 minutesன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 15 minutes ஆகும். இப்போது எனக்கு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு டார்கெட் வந்து ஒரு 2 to 3 months ஆகும் அச்சீவ் ஆகிறதுக்கு அப்படின்னா இந்த டியூரேஷன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் தான் நான் மந்த்லியில் போய் நான் சார்ட்டை வச்சுப்பேன். எனக்கு 2 to 3 monthsக்கு அப்புறம் எனக்கு அச்சீவ் ஆனால் போதும், எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னா நான் மந்த்லி எடுத்துப்பேன். 11 to 15 days டார்கெட் அச்சீவ் ஆகணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் டே எடுத்துக்கலாம். 2 to 3 hours வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 1 hour எடுத்துக்கலாம். இல்லை சேம் டேலே அச்சீவ் ஆகணும்னா 15 minutes எடுத்துக்கலாம். இப்போது இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் என்ன டைம் ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, இன்ட்ராடேக்கு 5-15 வச்சுப்பாங்க, ஸ்விங் ட்ரேடுக்கு 1 hour 4 hour வச்சுப்பாங்க, இல்லைன்னா டெய்லி வச்சுப்பாங்க. ஷார்ட் டேர்முக்கு வீக்லி, மந்த்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் டோஜி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.